Hello friends, welcome to Information for VI YouTube channel. நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஒரு ஃபியூச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஃபியூச்சர், அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி சேனல் நோட்டிஃபிகேஷன்னா ஆலில் செட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக முதல்ல வந்து சேரும். அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது அந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஃபியூச்சர் என்ன அப்படின்றத சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் ஸ்பாட்டிஃபையாக இருக்கட்டும், இல்லை டெலிகிராமாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸை இல்லை சாங்ஸை ஃபேவரேட்டில் ஆட் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அது எதுக்காக ஆட் பண்ணியிருப்பீங்கனாக்கா, அடிக்கடி நம்ம அது யூஸ் பண்ணுறதுனால நம்ம அதை விசிட் பண்ணுறதா இருக்கும். அதே மாதிரி தான் அதே கான்செப்டில் நம்மளுக்கு வாட்ஸ்அப்லேயும் ஒரு ஃபீச்சர் இருக்குது. அது வந்துட்டு ஃபேவரேட். ஓகேங்களா? உங்களுக்கு பிடிச்ச குரூப்ஸாக இருக்கட்டும், பர்சனல் சேட்ஸாக இருக்கட்டும், இனி நீங்கள் ஃபேவரேட்லேயும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஸோ வாங்க அந்த வீடியோவை இப்போது ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேவரேட்டில் ஆட் பண்ணுறது உங்களுக்கு எப்படி இருக்கும்னாக்கா, ரெண்டு விதமாக இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கிங்க. மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணி ஃபேவரேட் ஆட். ஓகேங்களா? ரீஆர்டர் ரிமூவ்னு இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ணிட்டு பாருங்க என்னென்ன இருக்குன்னு. மேக் இட் ஈஸி. ஓகேங்களா? பாருங்க. Find the people and groups. Okay. Matter most across WhatsApp period. Focus favorites. Favorites அப்படின ஹெட்டிங் இருக்கு. Add favorite அப்படின இருக்கு. Tap to edit delete favorites ன்னு இருக்கு. நீங்க ஏற்கனவே favorites ஆட் பண்ணிருந்தீங்கன்னா இங்க வந்து நீங்க delete பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ இங்க வந்துட்டு add favorite ன்னு இருக்குல, ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே ரீசெண்ட் சேட்ஸ் உங்களுக்கு ஓபன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி காட்டும். நீங்கள் இது ஜஸ்ட் இது கிளிக் பண்ணி இங்கே பேக் பட்டனுக்கு மேலே நெக்ஸ்ட் பட்டன் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணவே ஃபேவரேட்டில் ஆட் ஆயிரும். ஸோ இது ஒரு மெத்தட். இப்போ இன்னொரு மெத்தடு பார்ப்போம். நம்மளுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்ன ஒரு அப்டேட் வந்துருந்தது, சாட் ஃபில்டர்ஸ் அப்படின்னு. ஸோ அது ஓப்பன் பண்ணிப்போம். அது எப்படி ஓப்பன் பண்ணணும்? 2 ஃபிங்கரில் ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா சாட் ஃபில்டர்ஸ் ரிவீல்டு அப்படின்னு காட்டும். அங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஆல் 100 ஃபேவரேட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? ஃபேவரேட்ஸ் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ பாருங்க, இதே ஹெட்டிங் தான் நம்ம செட்டிங்ஸ் உள்ள பார்த்தோம். இங்க ஆட் டு ஃபேவரேட் பட்டன் இருக்கு. ஜஸ்ட் இது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா அதே மாதிரி இங்க ரீசெண்ட் சேட்ஸ் ஓபன் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி ஸோ இன்னொரு மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? இப்போது சாட் ஃபில்டர்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸ்வைப் டவுன் 2 ஃபிங்கர் பண்ணி இங்கே ஃபேவரேட் அப்படின்னு இருக்குது. இது லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். Long press favorites.
லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா all unread favorites groups favorites long press add to favorites இங்க பாருங்க லாங் ப்ரெஸ் பண்ணோட add to favorite ன்னு இருக்கு. ஜஸ்ட் இது கிளிக் பண்ற மூலமா ஆட் பண்ணிக்கலாம். add to search frequent candidate and traction சோ நான் ஒரு குரூப் செலக்ட் பண்ணியிருக்கேன். Television plus Taika சோ இன்னொரு குரூப் செலக்ட் பண்ணிக்கிறேன். skill platform information for via Russian friend அப்புறமா ஒரு பர்சனல் சாட் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு next button பேக் பட்டனுக்கு மேல பேக் பட்டனுக்கு மேல நீங்க கை வச்சீங்கன்னா நெக்ஸ்ட்னு இருக்கும். அது கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபேவரட்ல ஆட் ஆயிருக்கா இல்லையான்றது பார்ப்போம். பாருங்க பர்சன். ஸோ ஒரு பர்சனல் சாட் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு குரூப். இது ஒரு குரூப். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபேவரட்ல ஆட் பண்ணிட்டோம். இப்போ பாருங்க நான் ஃபுல்லு பேக் வந்துடுறேன். இப்போ பாருங்க எனக்கு ஃபேவரட்ஸ் காட்டாது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் இருக்குது. இப்போ நம்ம அந்த ஃபேவரட் ஓப்பன் பண்ணணும்னா 2 ஃபிங்கரில் ஸ்வைப் டவுன் பண்ணி சேட் ஃபில்டர்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபேவரட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சேட் ஓப்பன் பண்ணி நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இதே மாதிரி நீங்கள் இந்த ஃபேவரேட்டில் இருக்கிற சேட்ஸாக இருக்கட்டும் குரூப்ஸாக இருக்கட்டும் delete பண்ணணும்னாக்கா இங்கே unavailable அப்படின்னு இருக்கு. இங்கே அது லெஃப்ட் சைடில் உங்களுக்கு 2 மேனேஜ் ஃபேவரேட்னு இருக்கும். அதில் செகண்ட் மேனேஜ் ஃபேவரேட்ஸ், அதாவது unavailable இருக்குல்ல, அதுக்கு லெஃப்ட் சைடில் மேனேஜ் ஃபேவரேட்னு இருக்குது. அது ஓப்பன் பண்ணுங்க. அதுக்கு நீங்கள் லெஃப்ட் ஸ்வைப் பண்ணிங்கனாக்கா எடிட் ஃபேவரேட்னு இருக்கும். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு நீங்கள் என்னென்ன குரூப்ஸ் ஆட் பண்ணீங்களோ, என்னென்ன பர்சனல் செட் ஆட் பண்ணீங்களோ அதுக்கு பக்கத்தில் delete ஃபேவரேட்னு இருக்கும். அது ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாக்கா delete ஆகிடும். ஸோ அதே மாதிரி ஓகேங்களா? ஸோ இது மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பக்கத்தில் delete-ன்னு இருக்குது. delete கொடுத்தீங்கன்னா delete ஆயிரும். ஸோ இப்போ எல்லாமே நான் delete பண்ண போகிறேன். delete பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லா பர்சனல் செட் delete பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபேவரேட்டில் ஆட் பண்ண சேட்ஸில் எடிட் பண்ணணும்னாக்கா இது கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? Add to favorites make it easy to find the people and groups that matter most across one space. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேட்ஸை ஃபேவரேட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த ஃபீச்சரு. ஸோ இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகேங்களா? இந்த ஃபீச்சர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும்.